நானும் ஜானகிராமையர்னு ஒருத்தர் நன்னிலம். அவர் பேருந்துக்கு பூனார். டிக்கெட்டு கிடைக்கணுமே. நான் வைத்தியலிங்கம்னு ஒருத்தர் இருக்கான் இங்கே டிராஃபிக் சூப்பர்டென்ட்டு. அவன் ஆற்றுக்கு ராத்திரி போயிடுவான். காலம்பரம் நம்மளை ரயிலில் ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சுடுவான். அப்படின்னா ராத்திரி வைத்தியலிங்கம் அவன் என் ஸ்டூடெண்ட்டு. வந்தேன். அவன் என்ன சொன்னான், காலம்பரம் ஸ்பெஷல் கோச்சில் எங்களை ஏற்றி விட்டான். அங்கே போனதும் 4 நாள் இதுன்னு விட்டா. ஸ்கூலுக்கு போகணுமேன்னா யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு சின்ன இது அந்த கரும்பு சக்கை இது. நீ ஒன்றும் யோசனை பண்ணாத, நீ போனால் தான் உங்கள் ஹெட்மாஸ்டர் கையெழுத்து போடுன்னு சொல்லிவிடுவார். எங்கள் ஸ்கூலில் என்னென்னா, நான் மரத்துக்கு போனால் 2 நாள் 4 நாள் லேட்டாக வந்தாக்க கையெழுத்து போட்டு விடுவோம் பாருங்க மாத கடைசியில். எனக்கு அது 15 நாளைக்கு மேலே லீவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கண்ணான இருந்தான். அப்போ என்னன்னா, காஞ்சிபுரம் அம்பாளுக்கு ஒரு செகண்டராபாத் தம்பதிகள் அனுப்பிச்சு எனக்கு உடம்பெல்லாம் எரியிறது. அம்பாளுக்கு ஒரு 108 குடம் பால் அபிஷேகம் பண்ணி சந்தனாபிஷேகம் பண்ணி அந்த அம்பாளுக்கு போடுற புடவையே எனக்கு ஆசீர்வாதமாக கொண்டு வான்னு சொன்னான். அப்போ அங்கே காஞ்சிபுரம் வந்து பண்ணிட்டு போனான். அதை பெரியவா என்ன பண்ணுவான், இப்படி தலையில் இப்படி போட்டுருப்பான். 3:30 மணி ராஜேஸ்வர சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் இங்கே நடந்ததெல்லாம் பெரியவாளுக்கு பரமாரமாக சொன்னார். போய் ஆக்கிட்டான். 3 மணிக்கு சாதனம் பண்ணிட்டு பெரியவா பிட்சைக்கு போனான். பிட்சை ஆன உடனே அன்றைக்கி நான் தான் சமையல். ஒரு 20-30 பேர் வந்துட்டான். ரோட்டில் தானே சமையல் இது. அப்புறம் என்ன பண்ணா, இந்த வெளியில் வந்தா. நான் நமஸ்காரம் பண்ணினேன். உன்னுடைய 80வது பிறந்த நாளைக்கு நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ, அவனுக்கு இப்போவே ஆசீர்வாதம்னு சொல்லி அதை போட்டேன். அது என்னென்னா, ஜிகுனா புடவை இந்த ராஜஸ்தான் ராணிகள் கட்டுற மாதிரி இருக்கும். அதை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன். சில பேர் சொன்னால் குழந்தைகளுக்கு கவுன் தைச்சி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னா, எங்கள் ஆட்டுக்காரி சொன்னால் இப்போ பெரியவாள் சொல்லியிருக்காலோ அதை தொட வச்சுட்டு ஜபம் பண்ணுங்க, ஏதாவது உள்ளே வச்சு கொடுக்க, வெளியில் காமிக்காது அப்படின்னா. சொன்னால் உனக்கு 100 வயசு தெரியுதா, நீ நிறைய கைங்கரியம் பண்ணின்னு இருக்கணும். நாளைக்கு ராமையர் வருவார், அவரை உன்னை மெட்ராஸுக்கு அவனை அனுப்ப சொல்கிறேன். அங்கே அந்த ஊரில் ராமையர்னு ஒருத்தர் பாலக்காட்டுக்காரர் ஹோட்டல் வச்சுருந்தார். அவர் பையன் அந்த ஒரு முனிசிபாலிட்டி சேர்மன். தினம் ராமையர் ஆற்றுல மாடு கறந்து அவர் பால் கொண்டு வருவார் பெரியவா இருக்கிற இடத்துக்கு. ராமையா அப்படின்னா, உனக்கு கர்னூலில் ஹோட்டல் இருக்கு. உடனே ராமையர் என்ன பண்ணார், நாளைக்கு நான் பாத்தில் ஊனி கழிச்சுட்டு அங்கேருந்து நான் உடனே சென்னைக்கு அனுப்பிடுவேனாக்கும் அப்படின்னார். அன்றைக்கி அவருக்கு சாப்பாடு போட்டு நான் அவர் காரில் ஏறினேன். கர்நால் வந்தேன். கர்நாலில் வந்து போயிருந்தேன். அப்போ என்ன ஆச்சு, ஒரு 300-400 ரூபா பையில் வச்சுருந்தேன். அது திருட்டு போயிட்டு. அங்கே வந்து பஸ் சார்ஜுக்கு பணம் கொடுக்கணுமேனு மணிப்பசை பார்க்குறேன், ரூபா காணும். அவர் வந்து என்ன மெட்ராஸ் போகிற பஸ்ஸில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து வச்சுட்டு ஒரு கவர் கொடுத்தார். அதில் 750 ரூபா பணம் இருந்தது. அதாவது பஸ் சார்ஜு, காணா போன பணம் இது இருந்தது. அது இப்போ ஒன்றும் தெரியவே இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், உங்கள் பணம் திருட்டு போயிடுத்து, பெரியவா உங்களுக்கு பணம் கொடுக்க சொன்னார். அதாவது என்ன அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் நிஜமாகவே நான் சொல்கிறேன், பெரியவா என்னவோ மாமம் செய்துமா உடம்பு சரீரத்தில் இருந்தாலே ஒழிஞ்சு ஒருபடியே தெய்வம்னு ஒன்று இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது. இப்படி தள்ளி ஒரு தொன்னை சாதம் தான் நைவேத்தியத்துக்கே வரும். காசான் அரிசி 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு படி அரிசி வரும். முடிகொண்டான்லேருந்து பாதி தான் சரவழியும் 3 மாதத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் புது. அது என்னன்னா, நாட்டங்காலில் விர விடணும். அது பிடிங்கி நடக்கூடாது. அந்த விர விட்ட நெல் அதுக்கு பேர் காசான் அரிசின்னு பேர். அது ஜீரக சம்பா மாதிரி இருக்கும். கீழே கருங்கல்லில் இருக்கும், மேலே வந்து மரத்தில் இருக்கும். அதில் போட்டு அரைச்சா அப்படியே முழு அரிசியாக விழும். ஜீரகம் மாதிரி இருக்கும். அந்த புது அரிசி வந்து அந்த பழைய அரிசியை நிறுத்தி விடுவேன் குட்டு பையில். எப்பாவது ஒரு அவசரமாக ஒரு உப்புமா பண்ணணும்னா அந்த அரிசியை உப்புமா பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பெரியவா கேட்டால், காசான் அரிசி உனக்கு உப்புமாவா அப்படின்னா நான் சொன்னேன், அது மக்கி போயிடும், வீணாக போகிறது, அதனால அதை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா. அதை உப்புமா உபயோகப்படுத்துறதை விட
பாயசமாக க்ஷீரான்னமாக உபயோகப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா. அதை அந்த அரிசியை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாலில் வேக போட்டு இது பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரை செருப்பு போட்டு 1900 இப்போ இது ஜெயேந்திரர் பட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய பழக்கம் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அப்படி வரும்போதே ரொம்ப இதாக இருக்கும். ராத்திரியில் பல்லாக்கில் போனால் வழி தெரியாமல் நாங்கள் போயிட்டோம்னா கதவை திறப்பா. இது என்ன 5-7 கிலோமீட்டர் இங்கேருந்து அந்த ஏரிக்கரைக்கு கீழே இந்த பக்கம் ஒரு ரோடு அதில் போனால் தான் நம்ம வந்தவாசி போகும் அப்படிம்பா. பல்லாக்க திருப்பு. அதாவது இந்த உலகத்தில் எங்கெங்கே எந்த ரோடு போகிறதுன்னு அவளுக்கு தான் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் நான் சொல்லுவேன், பெரியவா பெரியவாகிட்ட நீங்கள் எப்படி வேலை பார்த்து சமாளிச்சேள் அப்படின்னா, அது ஒரு பிரம்மானந்தமான அனுபவம். ராத்திரி பகலே தெரியாது, பசி தெரியாது, கிடைச்ச போது சாப்பிட வேண்டியது தான். எப்போதும் சதா பெரியவா அங்கே படுத்துருந்தா இங்கே காவலுக்கு படுத்துன்னு இருப்போம். பெரியவா கால் மேலே கால் போட்டு அப்படி படுத்துட்டுப்பா. 4-4:30 மணிக்கு அப்படி சொடுக்குவா. 2 சொடுக்கு போட்டால் நாங்கள் எழுந்துடுவோம். இந்த அறிக்கை லைட்டை கொஞ்சம் தூண்டினோம்னா உடனே வெளியில் படுக்கும்போதெல்லாம் இந்த காவி துணியை கீழே போட்டுவிட்டா அதை தலானி கிளானி எல்லாம் கிடையாது. பல்லாக்கில் போனால் தான் இந்த பக்கத்துலலாம் இது இருக்குமே அப்படின்னு. அது மாதிரி கும்பகோணத்துலனா பெரியவா லைப்ரரி இது பண்ணிடலாம். அடிக்க அவரை பசங்கள்லாம் அடுக்குவா. நம்பர் போடு, அதை போடு. கும்பகோணம் லைப்ரரியே இது பண்ணோம். அப்படி வரும்போது சொன்னால் இன்னும் 2 நாளைக்கு வேலை இருக்குது, 2 நாளைக்கு பிக்ஷுக்கு என்ன, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிட்றான்னா. அதான் நான் சொன்னேன், கும்பகோணம் ஒரே பிராமணாக இருக்கிற கூட்டம், அது தினம் 1000க்கு மேலே சாயிறது, சாப்பிட்டவனே வந்து சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு. இன்னும் 2 நாளைக்கு என்ன சொன்னேன், எல்லாம் இந்த ஊரில் இருக்கிறவா எல்லோரும் பாரபூஜை பண்ணியாச்சு, பெரிய நாளாம் பட்சாவந்தனம் பண்ணியாச்சு, இனிமேல் இல்லை ஊரை விட்டு புறப்படும். இன்னும் 2 நாள் இருந்தால் தான் இந்த வேலை முடியும். என்ன பண்ணுறது அப்படி. அரிசி எவ்வளவு இருக்குது அப்படி சொன்னேன். புழுங்கரிசி 1/2 மூட்டை இருக்குது. இப்போ இது அட்சதை மூட்டை இருக்குது. அட்சதை எல்லோரும் காசு, அதை கூட நம்ம சாதமாக உடைச்சிக்கலாம். அது சாப்பிட முடியாத, அது குழம்பு சாதத்துக்கு ஒட்டு வராத அப்படின்னா 8 மணி இருக்கும். 3ஆங்கால பூஜை பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்து அப்படி படுத்துட்டா மணி 10:30-11 இருக்கும். அன்னி சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்துலேருந்து பூண்டி வாண்டியாருக்கு சகலை. எனக்கு இப்போ சகலைன்னா அர்த்தம் தெரியாது. சகலை அப்படின்னா ஏதோ போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அவன் ஐனாறு கோவிலுக்கு கும்பாபிஷேகம், பெரியவா யந்திரம் கொடுக்கணும். சரி, கும்பாபிஷேகத்துக்கு உன் சகலை வருவானா அப்படின்னா. அவள் 2 பேருக்குள்ளே 18 வருஷமாக பேச்சுவார்த்தை கிடையாது. ஒரு அடிதடி சண்டையெல்லாம். என்ன நினச்சானா ஒன்றும் மறுமாறினா அப்படியா அப்படி கூட்டு கும்பாபிஷேகத்தை நடத்துனா. அவன் புறப்பட்டான். அவன் என்ன பண்ணான், நேராக அது ஒத்தநாடு பக்கம் போகிறது போல நேராக வாண்டியார் ஊருக்கு போனான். இவரை பார்த்து தான் அவருக்கு ஆச்சரியம், வேறையா வாண்டியாருக்கு என்ன அப்படின்னு. இந்த மாதிரி பெரியவாளை அவர் வந்து பெரியவாளை எஜமானன்னு தான் சொல்லுவேன், எஜமான் அப்படின்பேன். இந்த மாதிரி சமாச்சாரம், நீங்கள் கும்பாபிஷேகம் நீ அங்கே போகிறது இல்லையான்னு பெரியவா கேட்டா அப்படின்னு. பெரியவங்க அங்கே இன்னும் அதை விட்டு புறப்பட போகிறாங்கன்னு எனக்கு சமாச்சாரம் அப்படின்னா. சரி அப்படின்னா உடனே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஆம்பளையும் பேத்தியும் அழைச்சிட்டு அது 11:30 மணிக்கு கும்பகோணம் மட்டும் கொண்டுட்டான். பெரியவா விஸ்ராந்திக்கு 11 மணிக்கு வந்து பட்டா நான் ரைட்டை வச்சு விட்டு ஒரு பையனையும் படிக்க வச்சு விட்டு உக்ரான கதவெல்லாம் மூட்டணுமே அவங்க. வாசலில் கார், அந்த காலத்து கார் விசித்திரமாக இருக்கும். பாராக்காரம் ஓடினா பூண்டி ஐயா வந்திருக்காரு, பூண்டி ஐயா வந்திருக்காரு அப்படின்னா. பூண்டி ஐயா பார்த்தே பெரியா வந்தார். வாங்க வாங்க என்ன பெரியவா விஸ்ராமம் பண்ணிவிட்டாளா அப்படின்னா. பார்க்குறேன், இப்போ தான் விஸ்ராமத்துக்கு போயிருக்கா அப்படின்னு. இருங்க பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. மரத்துக்குள்ளே போய் பெரியவா இருக்கிறதுக்கு போனேன். பெரியவா டக்குன்னு எடுத்துன்னு முட்டாக்கெல்லாம் போட்டு வேறையா வந்திருக்கானா அவனை கூட்டுண்டு அப்படின்னா. தூங்க ஆரம்பிக்கலை. சில சமயம் இஷ்டம் இல்லைன்னா வாய முடின்னு கம்முன்னு இருப்பாள். இதாக இருந்தால் குழந்தை உடனே தட்டில் பழங்களெல்லாம் வச்சுட்டு உள்ள வந்து தரிசனம் பண்ணிடுறா. என்னமோ ஊரு கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தா. பேசிவிட்டு உடனே பிரசாதம் கொடுத்துட்டு பெரியவா சொன்னால் அவனுக்கு ஒரு பழமும் பாலும் கொடு, சாப்பிடாம வந்திருக்காங்க. நெங்கலிருந்து ஒரு பையன் வந்தான். என்ன சொன்னால் ஒருத்தன் பூடல் போடுறேன் பையனுக்கு அப்படின்னு ஒருத்தன் வந்தான்.
அது திடீர்னு வருவா மடம் பெரியவா சம்பந்தப்பட்ட பெரியவாளை பற்றி தான் பேசுவா, வேறு எதை பற்றியும் பேச மாட்டாவா. வந்து ஒரு மணி நேரம் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு போவோம். நான் நினைக்கிறது நாங்கள் பெரியவா ஞாபகப்படுத்துகிறேன், அதனால ஒரு ஆசாமி அனுப்புகிறேன் அப்படி. எப்போதும் நினைவு வரும்போதெல்லாம் ஒரு 10 ரூபா அப்படி போட்டுகிட்டே வந்தேன். அது 1,20,000 சேர்ந்து போச்சு 30 வருஷத்தில். அன்னைக்கு வெடிகால சொப்பனம். பெரியவா என்ன பண்ணா, நான் ரூபாய் என்ன ஈயப்படின்னா புரியுறதா சரின்னு சொல்லிவிட்டு நாராயணசாமி பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கோபாலபுரம் போய் விளையாட கூப்பிட்டேன். சாயந்தரம் போகணும், லீவ் போட்டு வா அப்படின்னேன். போவோம் அப்படின்னா அவன் ஸ்ரீதர் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு சொப்பனமாக இருக்க, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நான் போனவுடனே யார் நம்ம மணி ஐயரா? கோபாலபுரம் நாராயணசாமி நாமும் ஒரு ஒட்டமாக தான் ஆராதனை நடத்துவோம். கொடுத்துட்டு அப்புறம் ஒரு புஸ்தகம் சார்பு எனக்கு போட்டேன்னா அதை வாங்கின்னு வந்தேன். மிச்சம் 20,000 ரூபா இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசினேன். பெரிய அந்த பாடசாலை பசங்களுக்கு கரை போட்ட வேட்டி இருக்கு பாரு, பூ போட்டு, அது கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். உடனே அங்கே இதில் கோரிக்கையில் இருக்கிற எத்தனை பசங்க இருக்கான் அப்படின்னு 30-40 பேர் இருக்கான் அப்படின்னா சரின்னு சொல்லிவிட்டு ஜோசி கடைக்கு ஆர்டர் பண்ணி ஏதாவது வாத்தியார்கள் 2-3 வாத்தியார் எல்லாருக்கும் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்து ரொம்ப இது பண்ணினேன். எல்லாருக்கும் சந்தோஷம். அதில் அன்றைக்கி ஒரு புதிய பாடம் ருக்வேதத்தில் ஆரம்பிச்சிருக்கா. வேதத்தில் ருக்வேதம் பூரா மந்திரம், யஜுர்வேதம் பூரா எல்லாம் ப்ராக்டிக்கல் இது. அது சொன்ன இதில் யார் ஒருத்தர் பெரியவாளுக்கு இது அனுகிரகத்துக்கு ஆளாகி பெரியவா சொல்லபடி கேட்குறாளோ அவளுக்கு சதாயுஷுன்னு அந்த மந்திரத்தில் வருது. அந்த 2 பசங்களும் சொன்ன உடனே அந்த வாத்தியாருக்கே ஒரே ஆச்சரியம். நேற்று தான் சொல்லி விட்டோம், அதுக்குள்ளே நெற்று பண்ணிவிட்டு இந்த பசங்க சொல்கிறானே, இன்னைக்கு அர்த்தம் தெரிஞ்சுண்டியாமிக்கோ அப்படின்னா அங்கே பெரியவா பாதத்துலேருந்து பூ கீழே விழுந்துடும். அவர் சொன்னார், நான் சொன்னேன் சீக்கிரமாக மேலே போகணும், வயசாக சிரமமாக இருக்கே அப்படின்னு இது பண்ணினேன். நாளை 28ஆம் தேதி 95 கம்ப்ளீட் ஆகி 96 பிகினிங். இப்போ அவன் சொன்ன எப்படி பார்த்தா இன்னும் 5 வருஷம் இருக்குமேனு எனக்கு கவலை நேற்றிலேருந்து. எங்களுக்கு அதான் சந்தோஷம். எங்களுக்கு அதான் சந்தோஷம். சரி,